ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கனவுகள் மெய்ப்படும் சேனல். இது என்ன மீன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, காணாங்கெளுத்தி மீன். இது ரொம்ப இதில் இருக்கக்கூடிய பயன்கள் ஏராளம். அதை பற்றி நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். இப்போ இதை மீனை எப்படி செய்யலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். மீன் இந்த மாதிரி நல்லா கழுவி வச்சுக்கிறோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் ஒரு 5 நறுக்கி வச்சது, இது பூண்டு ஒரு 4 பல்லு நல்லா என்ன செஞ்சேன் அப்படின்னா கேரட் துருவி வச்சுட்டேன். அது கூடவே கருவேப்பிலை கொஞ்சமாக போதுமான அளவு நீங்கள் எடுத்துக்கிறங்க. அடுத்து என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா வெந்தயம். இந்த வெந்தயத்தை போட்டால் தான் இதில் உள்ள ஸ்மெல்லு போகும். அதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, திருப்பியும் சொல்கிறேன். அது கூடவே கொஞ்சம் சோம்பு. இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நாம் இந்த குழம்புக்கு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இங்கிட்ட நான் புளி ஊற வச்சுருக்கேன். புளியை பெரும்பாலும் நீங்கள் சுடு தண்ணியில் போட்டு ஊற வைங்க, அதான் ரொம்ப நல்லது. இப்போ நம்ம புளியை கரைச்சி எடுத்தாச்சு. அது கூடவே ஒரு தக்காளி ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கலாம். நீங்கள் தக்காளி விடுது மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த பல்லை எடுத்து போட்டுருங்க எப்பயுமே. அது நம்மளுக்கு வயிற்றுல இருந்து இது இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த கல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு இது அதாவது ஏன்னா இது கெடுதி. அதனால் இந்த எப்பயுமே தக்காளி கரைக்கையில் அந்த மேலே உள்ளதை மட்டும் எடுத்து போட்டுருங்க. நீங்கள் போட்டுட்டு நல்லா கரைச்சி விட்டுக்குருங்க. இதில் கரைச்சிட்டு அது கூடவே உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இது 2 ஆட் பண்ணிக்கிறேங்க. முடிஞ்ச வரைக்கும் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போடுறீங்க அப்படின்னா, மல்லித்தூள் 4 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன், அதாவது கொலகொலப்பு நிறையா வேணும்னா 4 ஸ்பூன் போடுங்க. கொலகொலப்பு கம்மியாக வேணும் அப்படின்னா 3 ஸ்பூன் போடுங்க. நான் இந்த ஸ்பூனில் 2 கரண்டி மிளகாய்த்தூள் போட்டேன். அதே 3 கரண்டி மல்லித்தூள் போட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பும் அது கூடவே நீங்கள் சேர்த்துக்கிறங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையுமே மொத்தமாக நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிறோங்க. இதை நாங்கள் இப்படியே தான் பண்ண போகிறோம். இப்போ உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டு இது கூடவே 2, 3 பச்சை மிளகாய். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 2, 3 பச்சை மிளகாய் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இதில் 2 பச்சை மிளகாய் தான் எடுத்துக்க போகிறேன். இதை இது கூடயே நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு நீங்கள் இந்த சைடு நம்மளுக்கு அந்த பேனை சுட வச்சுருங்க. சுட வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய், அதாவது ஆயில் நிறையா உங்களுக்கு வேணால் ஊற்றிக்குங்க. எனக்கு இந்த ஆயில் போதும். அது கூடவே கொஞ்சம் வெந்தயத்தை போட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த சோம்பு அதில் ஆட் பண்ணிக்கிறங்க. நீங்கள் இந்த இந்த நீங்கள் எண்ணெயில் பொரிக்கையிலேயே அப்படி ஒரு ஸ்மெல் வரும் இந்த குழம்புல. ஏன்னா நீங்கள் வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். 2 இந்த காணாங்கெளுத்தி மீனில் நிறைய பயன்கள் இருக்குது. மன அழுத்தம், மன இறுக்கம், அப்புறம் என்ன கேட்டிங்கன்னா ஒமேகா 3 அப்படிங்கிற ஒரு இது இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் புரோட்டீன் நிறையா இருக்குது. இந்த குழம்ப நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு முதல் பெரியவர்கள் வரை ரொம்பவே நல்லது. இப்போ நான் பூண்டு ஆட் பண்ணி நல்லா வறுத்துட்டேன். வறுத்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நம்ம நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நல்லா போட்டு வறுத்துடலாம். இது என்ன பதம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நல்லா வதக்கிடணும். என் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன். இதை நல்லா வறுத்துடுங்க. வறுத்ததுக்கப்புறம் கருவேப்பிலை லாஸ்ட்டாகவே போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் கருவேப்பிலை குழம்பு கொதிச்சோன்னு போட்டிங்க அப்படின்னா ஸ்மெல் சூப்பராக இருக்கும். நம்ம எப்பயுமே வறுத்து போடுறதுனால நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணியாச்சு. இப்போ நாம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளியை அதில் ஊற்றிட்டு நாம் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். குறைஞ்ச ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. ஏன்னா நீங்கள் பொடி எவ்வளோ தூரம் போடுறீங்க, உங்கள் பொடி எவ்வளோ நேரம் கொதிக்கும்னு உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு கொதிச்சுங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் மீனை எடுத்து போட்டுங்க. எடுத்து போட்டு ஒரு 5 நிமிஷம் தான் மீன் வெந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மீனில் நிறையா பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் இந்த மீனை டெய்லி எடுத்துக்கிறங்க. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரி கண்டிப்பாக ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்கலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.